படம் ரொம்ப நல்லா இருக்கு. திரௌபதி கரெக்டான விஷயத்த கரெக்டான கோட்ல சொல்லியிருக்காப்படி நல்லா இருக்கு. நானே ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. ஆனா பாக்குறாங்களா இதை போய் ஏமா ஒரு வாட்டி பார்க்கலான்றீங்க, பார்க்கவே முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட ஒரு கதை, நம்மளோட வரலாறு. அது கதை இல்லை, நம்மளோட வரலாறு. அதை மோகன்ஜி ரொம்ப தைரியமாக கையில் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்கு. கதையாக படம் கோட்டை விட்டாரு. கதை ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை, பார்க்கலாம். பட் ஸ்க்ரீன் பிளேவும் இது மட்டும் கதையை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த படத்துலேருந்து இவர் டெக்னிக்கல் டீம் சூப்பராக வச்சுருக்காரு. கதை நல்லா இல்லை, அதனால சொல்கிறேன். படம் சூப்பராக இருக்குண்ணா, ஒர்த்து பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். முஸ்லீமை தாக்குற மாதிரி இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல படமாக இருக்குது. அந்த பீரியட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல தான் பீரியட் இருக்கே தவிர படத்தில் பீரியட் இல்லை. ரிச்சர்டும் அவர் மோகன்ஜியை தவிர வேறு யார்ட்டையும் பெருசாக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர் தான் காம்போ, அடுத்த கண்டினியூஸாக பண்ணலாம். அவங்களது வெற்றி கூட்டணி தான். அவங்களுக்கு வெற்றி, எனக்கு தோல்வி. படத்துலையா ஏன் நல்லா இருக்கீங்க, எல்லாம் சண்டை போட்டுவோங்க. யார் ஒற்றுமையாக இருக்கீங்களா, எதுக்கு சண்டை போடுங்க. முஸ்லீம் ஹிந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா, எதுக்கு சண்டை போடுங்க. நீங்களாம் அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்கீங்க, இப்பயும் சண்டை போடுங்க. அதுதான் பாகு பலின்னாங்க, எனக்கு பலி, உங்களுக்கு பாகுவா இருந்தா பாருங்க. திரௌபதி 2 பார்த்தா படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா மியூசிக் நல்லா இருக்கு. படம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க, படமே கிடையாதுங்க, அவ்வளோதாங்க. இது தவிர்க்க வேண்டிய படம்ங்க. ரொம்ப ஒரு மகா மட்டமான ஒரு படம். இதை தவிர்த்திருக்க வேண்டிய படம். மோகன்ஜிக்கு நான் ஒரே ஒரு கருத்து தான், பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் எடுத்தீங்க, உங்களோட ஆக்கப்பூர்வமான ஒரே ஒரு நல்ல படம் அது மட்டும்தான். அதுலேயுமே கூட 100% இருக்காது. அந்த மாதிரி படங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். அந்த கொடுமையெல்லாம் கேட்காதீங்க தெளிவா. சீரியலே பெட்டராக இருக்கும் போல. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீரியலில் கூட இதோட நல்லா ஒர்க் போடுவாங்க. அது எஃபர்ட்டே கெடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்பி காசு போடுறதுக்கு நல்ல 4 சின்ன படங்களை இல்லை ஷார்ட் ஃபிலிமை இல்லை பைலட் ஃபிலிம் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். பார்க்காதீங்கன்ற OTTயில் வந்தால் கூட பார்க்காதீங்க, அதை தவிர்த்துருங்க, அவ்வளோதான். வரலாற்றில் நாம் எப்படி பாதிக்கப்பட்டோம், நம்ம தமிழ் மண்ணை எப்படி அபகரித்தாங்க, அந்த உணர்வுகளை இளைஞர்களும் மாணவர்களும் இப்போதைக்கு அதை புரிஞ்சிக்க வேண்டிய படங்க இது. கண்டிப்பாக மாணவர்களும் இளைஞர்களும் இதை பார்க்கணும்னு. படம் நல்ல சிறப்பான படங்க, மோகன்ஜி அவர்களை பாராட்டணும். ஆனால் எல்லாமே வெற்றி படங்க இது, நம்ம இதை கொண்டாடணும். திரௌபதி 2 தானே சொல்கிறீங்க? இல்லை சார், நல்லா இல்லை சார். பாகுபலி கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது, அது அவங்க ரொம்ப ஹை பட்ஜெட்டு. இது இவங்களுக்கு என்ன ஹை பட்ஜெட்டில் என்ன பட்ஜெட் கொடுத்தாங்களோ அதில் கொஞ்சம் நல்லா அழகாக அதெல்லாம் கட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் சாகுது, அதெல்லாம் குறை இல்லை. டேரக்டர் மேலே தான் குறை. ஆமாம், டேரக்டர் இது மாதிரி படத்தை எடுக்கக்கூடாதுங்க. மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார், அப்புறம் வெற்றிமாறன் சார், அவங்கள மாதிரி எல்லாமே ஜாதியை பற்றி தான் எடுக்கிறாங்க. ஜாதி அதிகமாக ஒழிஞ்சு நிற்குதுங்க. இவங்க இன்னும் அதை கட்டிக்கிட்டே நம்மளுக்கு எடுத்து ஏமாற்றி படத்தை பூஸ்ட் பண்ணி ஊட்டி நமக்கு தேவையில்லாமல் தான் இதுவாகுது. ஓகேங்களா? அதனால் அது இந்த மாதிரி டேரக்டருங்க படத்தை எடுங்க, ஜாதி மதத்தை பற்றி எடுக்காதீங்க. மக்களாக நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் எதுவுமே நம்ப வேணாம். நீங்கள் வாங்க, படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா நல்லதை சொல்லுங்கள், பிடிக்கலன்னா குறைய சொல்லுங்கள். மற்றவங்க சொல்கிறத வச்சு கேட்டு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. ஏன்னா படம் பார்த்துட்டு அந்த எப்படி சொல்லுது, அந்த ஒரு இதில் இருக்கேன் நான். ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. நானே ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. ஆனால் பார்க்குறாங்களா இதை போய் ஏமா ஒரு வாட்டி பார்க்கலான்றீங்க, பார்க்கவே முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் புரியல. லைக் அந்த காலத்தில் சுல்தான்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அதை மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இருக்கிறத உள்ளபடி எடுத்திருந்தாங்கன்னா மேபி நல்லா வந்திருக்கும். அவங்க ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி இவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்தாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல். மியூசிக் இருந்துதா அப்படின்னு தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சானே எனக்கு தெரியல. ஸோ ஓகே, நட்டி சாரா இருக்கட்டும், ரிச்சார்ட் சாரா இருக்கட்டும், அப்புறம் அந்த மேம், ஹீரோயின் மேம், அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆனால் ஏன் இந்த படம் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. வேணாம், தவிர்த்துடலாம் சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. திரௌபதி ஆக்சுவலாக இவர் என்னோட நண்பர். இவர் இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவருக்காக தான் பார்க்க வந்தேன். அதில் தான் மோகன்ஜி சார் வர இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கலி சப்ஜெக்டை கையில் எடுத்திருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கும் வந்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு சார். அதான் சார், உண்மையான ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய பிரம்மாண்டம் அது இது நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வருவோம், பட் அது எதுவுமே வேணாம். கரெக்டான விஷயத்த கரெக்டான கோட்ல சொல்லியிருக்காப்படி நல்லா இருக்கு.
ஐயோ சார், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்குது. நட்டி சார்லாம் அமேசிங், ரிச்சர்ட் சார்லாம் நிறைய மெனக்கெட்டு இருக்காரு. படத்தில் பார்க்கும் போதே தெரியுது. ஹீரோயினாக பண்ணவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கோஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார். என்ன சார்? சார் நல்லா இருக்குது சார். உண்மையிலேயே சாங்லாம் நல்லா இருக்குது. அழகாக பொறுமையாக உட்காந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. கடுப்பாலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா, மக்களாக நீங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் எதுவுமே நம்ப வேணாம். நீங்கள் வாங்க, வந்து படத்தை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா நல்லதை சொல்லுங்கள், பிடிக்கலனா குறைய சொல்லுங்கள். மற்றவங்க சொல்கிறத வச்சு கேட்டு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருந்தது. இது வந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட ஒரு கதை. நம்மளோட வரலாறு அது. கதை இல்லை, நம்மளோட வரலாறு. அதை வந்து மோகன்ஜி வந்து ரொம்ப தைரியமாக கையில் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து தயவு செஞ்சு தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை இது. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஒர்த்து பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். முஸ்லீமை தாக்குற மாதிரி இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல படமாக இருக்குது. ஓல்டு ஸ்டோரியே சொல்ல வராங்கண்ணா. அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. நல்லா இருக்குது படம். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபேமிலியை வந்து பார்க்கலாம். இல்லை போர் அடிக்கிற மாதிரி இல்லை. செம்மையாக கூஸ் பம்மாக இருக்குது. வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. திரௌபதி 2 பார்த்தா படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி மதம் மாற்றப்பட்டோம் அதை பற்றி நல்லா சிறப்பாக எடுத்திருக்காரு. படம் அருமை. விறுவிறுப்பாக இருக்குது. படம் விறுவிறுப்பாக இருக்குது. மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குண்ணா. மியூசிக் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குண்ணா. உண்மையாக நடந்தது எடுத்திருக்காரு திரௌபதி 2ல். எல்லாம் குடும்பத்தோட பார்க்கலண்ணா. நட்டி நெட்டாக நடிச்சிருக்காரு. எல்லாமே நடிச்சிருக்காங்க. நட்டி கரெக்டாக நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாண்ணா. திரௌபதி 2 2வது படம் மிக அருமையான படம். நான் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு வெளியில் வரேன். உங்கள்கிட்ட ஒரு 2 கருத்து. வரலாற்றில் நாம் எப்படி பாதிக்கப்பட்டோம், நம்ம தமிழ் மண்ணை எப்படி அபகரித்தாங்க, அந்த உணர்வுகளை இளைஞர்களும் மாணவர்களும் இப்போதைக்கு அதை புரிஞ்சிக்க வேண்டிய படங்க இது. கண்டிப்பாக மாணவர்களும் இளைஞர்களும் இதை பார்க்கணுன்னு நான் இதன் மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திரு மோகன்ஜி அவர்கள் மிக சிறப்பாக இயக்கம் இருக்குங்க. நட்டி அப்புறம் வந்து ரிச்சர்டு வந்துங்க உடல் மொழி அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. உண்மையில் திரை உலகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் திரைப்படங்களை மாற்றி எடுக்க வேண்டிய காலகட்டாயம் வந்திருக்குங்க. அதை நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். குடும்பத்தோடு அனைவரும் பார்க்க வேண்டிய படம். படம் நல்ல சிறப்பான படங்க. மோகன்ஜி அவர்களை பாராட்டணும். இந்த குறைந்த பொருட்செலவில் ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. படத்தில் வந்து அந்த 13-14ஆம் நூற்றாண்டில் மக்கள் வந்து இந்த இன்வேடர்ஸ்னால என்ன ஃபேஸ் பண்ணாங்க, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அதை வந்து ஒரு நல்ல சிறப்பான திரைக்கமைத்து காட்டியிருக்காரு. நல்ல வல்லால மகாராஜன், ஒய்சால மன்னர் வல்லால மகாராஜன் வந்து திருவண்ணாமலை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சார். அவருடைய தியாகம் வந்து இங்கே போற்றப்படுது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த டைமில் குறுநில மன்னராக இருந்த சம்புவராயர்களுடைய தியாகம் பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாம். அந்த என்னங்க அவர் ரொம்ப நல்லா சிறப்பாக எல்லாமே நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாமே வெற்றி படங்க இது. நம்ம இதை கொண்டாடணும். நம்ம இப்போ புதுமையாகவே நம்ம போக முடியாது இல்லையா. நம்ம பழையும் பழமையானது என்ன நடந்ததோ அதையும் நம்ம ரசிக்கணும் இல்லையா. சின்ன பசங்க எல்லாம் பார்க்கலாம், பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். இதில் எந்த வேற்றுமையெல்லாம் இல்லை. வேற்றுமையெல்லாம் அவர் காமிக்கல. அது சும்மா வெளியில் சொல்கிறாங்க. சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க. வெற்றி படம். டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்கு. கதையாக வந்து படம் கோட்டை விட்டாரு. கதை ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் வந்து வரலாற்று படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. வேற ஒன்றும் இல்லை. அதான் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப போராக போகுது. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்தவங்களாம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். பட் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் இது மட்டும் கதையும் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த படத்துலேருந்து இவர் டெக்னிக்கல் டீம் சூப்பராக வச்சுருக்காரு. கதை நல்லா இல்லை, அதனால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வேறு சும்மா இருங்கண்ணா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அது நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம். படம் ஓகே தாங்க. பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா அந்த பீரியட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல தான் பீரியட் இருக்கே தவிர படத்தில் பீரியட் இல்லை. போர் தான், பெருசாலாம் இல்லை. ஒரு 2-3 அனிமே ஷாட் வருது, அது நல்லா இருந்தது. பட் லைவ்ல உள்ளது எதுவுமே நல்லா இல்லை. அவங்களோட காம்போ எப்பயும் உள்ளது தான். நட்டி நல்லா பண்ணியிருந்தாரு. இவர் ரிச்சர்டும் அவர் மோகன்ஜியை தவிர வேறு யார்ட்டையும் பெருசாக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர் தான் காம்போ.
அடுத்த கண்டினியூஸாக பண்ணலாம். அவங்களது வந்து வெற்றி கூட்டணி தான். அவங்களுக்கு வெற்றி, எனக்கு தோல்வி. படத்துலையா ஏன் நல்லா இருக்கீங்க, எல்லாம் சண்டை போட்டுவோங்க, யார் ஒற்றுமையாக இருக்கீங்களா, எதுக்கு சண்டை போடுங்க, முஸ்லீம் ஹிந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா, எதுக்கு சண்டை போடுங்க, நீங்களாம் அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்கீங்க, இப்பயும் சண்டை போடுங்க. அதுதான் எல்லாம் அதான் இப்போ எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க, எதுக்கு அந்த காலத்துல எல்லாம் சண்டை போட்டு தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் ஏன் ஒற்றுமையா இருக்கீங்க, அதனால இப்பயும் சண்டை போடுங்க. பேக்ரவுண்ட் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் நாய்ஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. அது உங்களோட முடிவு தான், நான் எதுவும் சொல்ல முடியாது. பாகு பலின்னாங்க, எனக்கு பலி, உங்களுக்கு பாகுவா இருந்தா பாருங்க. படம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க, படமே கிடையாதுங்க, அவ்வளோதாங்க. இது வந்து தவிர்க்க வேண்டிய படம்ங்க. வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது, தமிழ் சினிமாவில் வந்ததுன்றதை அழிக்க முடிஞ்சு அழிச்சிருங்க. ஏன்னா நாலு பேர் மற்ற ஸ்டேட்காரன் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பான், ஓ இவங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்க மாட்டேனா. ரொம்ப ஒரு மகா மட்டமான ஒரு படம். இதை தவிர்த்திருக்க வேண்டிய படம். மோகன்ஜிக்கு வந்துட்டு நான் ஒரே ஒரு கருத்து தான், பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் எடுத்தீங்க, உங்களோட ஆக்கப்பூர்வமான ஒரே ஒரு நல்ல படம் அது மட்டும்தான். அதுலேயுமே கூட 100% இருக்காது. அந்த மாதிரி படங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். எதுவுமே சரியாக சொல்லலை, எல்லாமே தப்பாக சொல்கிறாங்க. ரெண்டு மாற்று மதத்தின் ஆட்களுக்கு நடுவில் சண்டையை மூட்ட முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க பற்றி அவங்ககிட்ட அப்படின்னு. இந்த அரகர வாரமலன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் இதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை கொண்டு வந்து இங்கே வச்சு ரெண்டு மதத்திற்கு நடுவில் சண்டையை மூட்டி வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளோதான். நடிச்சிருக்காங்க தலைவா, நடிப்பெல்லாம் குறை சொல்ல மாட்டேன், நடிச்சிருக்காங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த படத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அந்த கொடுமையெல்லாம் கேட்காதீங்க தலைவா. சீரியலே பெட்டராக இருக்கும் போல். 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீரியலில் கூட இதோட நல்லா ஒர்க் போடுவாங்க. அது எஃபர்ட்டே கெடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்பி காசு போடுறதுக்கு நல்ல 4 சின்ன படங்களை இல்லை ஷார்ட் ஃபிலிமை இல்லை பைலட் ஃபிலிம் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை அதெல்லாம் அவனே அனாவசியம். அவரெல்லாம் இனிமேல் அவர் வந்து கிப்ரானும் நட்டு கிப்ரான் ரிச்சர்ட் இவர்கிட்ட தப்பிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப மோசமாக போட்டிருக்காரு கிப்ரானுக்குலாம். அவரோட கெரியரில் இது ஒரு மோசமான படமாக இருக்கும். பார்க்காதீங்கன்ற, ஓடிடியில் வந்தால் கூட பார்க்காதீங்க, அதை தவிர்த்துருங்க, அவ்வளோதான். ரோபோதி 2 தானே சொல்கிறீங்க? இல்லை சார், நல்லா இல்லை சார். இது நல்லா இல்லைன்னா, அதாவது 2க்கு ஒன்றுக்கு பார்ட் 1க்கு 2க்குலாம் சம்மந்தம் இல்லை. ஒரே ஒரு ஒத்துமை என்னென்னா இதுன்னா ஜாதி ஒன்றா ஒத்துமை இருக்குது, அது ஒன்றா சொல்லாமங்கண்டி. மற்றபடி படத்துலலாம் உண்மை இல்லை. ரெண்டாவது, இப்போ நம்ம இந்து முஸ்லீம்காக வந்து நம்ம ஒத்துமையாக போயின்னு வரோம். இப்போ எனக்கு வந்து ஏகப்பட்ட பேர் முஸ்லீம் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அது மாதிரி இருக்க ஒத்துமையாக இருக்கிற போகிற டைமில் இப்போ நம்ம படத்தை பார்த்தாங்கன்னா முஸ்லீம் மேலே ஒரு கொள்ளை வெறி வரும். அதாவது ஒரு காலத்தில் பண்ணதான் இல்லைன்னு சொல்லலை, 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்தது தான் காட்டுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதை இப்போ நமக்கு ஞாபகப்படுத்தி நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நமக்கு கொண்டு வரும்போது நமக்கு தேவையில்லாமல் வந்து ஐயோ நம்மளை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, நம்மளோட சிலையெல்லாம் உடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெயின் வரும். ஏன்னா ராமர் சிலையை உடைக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க, சிவனை பற்றிலாம் ரொம்ப இதுவாக காட்டுறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளோட சாமியே வந்து வெறும் கல் சிலை தான் நம்ம கும்பிட்டு இருக்கிறோம், உங்கள் சாமிக்கு ஒரு உயிரே இல்லைன்னு சொல்லி சுல்தான் வந்து டைலாக் பேசுகிற மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வந்து காகத்து ஒன்று பணமாக தான் வரும். சுல்தான் வந்து சில இடத்துல வந்து உண்மையை தான் காட்டியிருக்காங்க, அவர் பெண்கள் கையாக தான் இருந்தார், அது கேட்ட தான் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாம் சில இடத்துலலாம் இருக்குது. அவர் சில இடத்துல அவரே வந்து நல்லா பண்ணலைங்க. ஏன்னா இளவரசரை அடைச்சி வச்சிருக்க இளவரசரை வந்து மீட்டு வரணும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க. அவரை கஷ்டப்பட்டு அவர் மீட்டு வராரு. அவர் மீட்டு வந்து எங்கே விட்டாரு, காட்டவே இல்லைங்க. மீட்டு வரதை மட்டும் காட்டினாங்க, அவரோட இடத்துக்கு எடுத்து போய் சேர்த்தாரா இல்லையான்னு காட்டவே இல்லை. பாட்டு ஒன்னே தாங்கலை. இது அந்த 2லாம் சொல்லக்கூடாதுங்க, அந்த டைட்டில் நேமுக்காக வேணால் இது பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து 2க்கு அந்த இதுக்கு கனெக்டிவிட்டிலாம் எதுவும் இல்லை. இது வேற கண்டென்ட்டு, அது வேற கண்டென்ட். அதான் சொன்னேன், ஒத்துமை இருக்கிறது ஒரே இது ஜாதி. இது ஜாதி தான் அதிகமாக சொல்லுறாங்க, வேணும் தான் சொல்லி இது மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹிந்துக்காரங்க வந்து முஸ்லீமோட கடவுளை ஏற்றுக்கணும், இல்லைன்னா வந்து வரி கட்டணும், இல்லைன்னா வந்து போருக்கு தயாராகணும். போருக்கு தயாரான அளவுக்கு அவங்ககிட்ட பலம் இல்லை, சரியான படை பலமும் இல்லை. அதனால வந்து ஒன்று வரி கட்டணும், இல்லைன்னா வந்து அவங்களோட கடவுளை ஏற்றுக்கணும். இதுதான் வந்து முஸ்லீம்காரங்க வைக்கிற கோரிக்கை, அதாவது சுல்தான் வைக்கிற கோரிக்கை. இதை ஏற்றுட்டாங்கன்னா இல்லையான்னு தான் கதை. இதில் இருந்து பரவாயில்ல சார், மேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது சில இடத்துல. அது பாகுபலி கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது, அது அவங்க ரொம்ப ஹை பட்ஜெட்டு. இது இவங்களுக்கு என்ன ஹை பட்ஜெட்டில் என்ன பட்ஜெட் கொடுத்தாங்களோ அதில் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக அதெல்லாம் காட்டியிருக்காங்க. பட் அதெல்லாம் அந்த மிஸ்டேக் இல்லை. ரெண்டாவது, நடித்தவங்க மேலெலாம் என்ன மிஸ்டேக்குன்னா டைலாக் டெலிவரி சரியான முறையில் இல்லை. ஏன்னா ஈஸ்வரான பேசுகிற வந்து டைலாக்ஸ்னால் அது வேறு,
இந்த மாதிரி ஒரு சரித்திர காலத்தில் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட புராண காலத்தெல்லாம் டைலாக் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு டைலாக் வந்து டைலாக்கும் பவராக இருக்கணும். அவங்க பேசுகிற டெலிவரி உச்சரிப்பு வந்து ரொம்ப பவராக இருக்கணும். அந்த பவரே இல்லையே. இந்த ரிஷக் சார் வந்து அவர் பேசுகிற டைலாக்கு எனக்கு உணர்ச்சியே வரமாட்டுது. விஜயகாந்த் சார் வந்து நம்ம வச்சு பேசியிருந்தாருன்னா ஒரு உணர்ச்சியோடு வந்திருக்கோம். இவர் பேசுறது நமக்கு உணர்ச்சியே வரல டைலாக்கு. ஸோ அந்த டைலாக் டெலிவரிலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். நல்லா பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் சாகுது, அதெல்லாம் குறை இல்லை. டேரக்டர் மேலே தான் குறை. ஆமாம், டேரக்டர் இது மாதிரி படத்தை எடுக்கக்கூடாதுங்க. மாரி செல்வராஜ் சார், நம்ம ரஞ்சித் சார், அப்புறம் வெற்றிமாறன் சார், அவங்கள மாதிரி எல்லாமே ஜாதியை பற்றி தான் எடுக்கிறாங்க. ஜாதி வந்து அதிகமாக ஒளிஞ்சு நிற்குதுங்க. இவங்க இன்னும் அதை கட்டிக்கிட்டே நம்மளுக்கு எடுத்து வந்து ஏமாற்றி படத்தை வந்து பூஸ்ட் பண்ணி ஊட்டி நமக்கு தேவையில்லாமல் தான் இதுவாகுது. ஓகேங்களா? அதனால் அது இந்த மாதிரி டேரக்டருங்க படத்தை எடுங்க. ஜாதி மதத்தை பற்றி எடுக்காதீங்க. முஸ்லீமுங்க வந்து நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? முஸ்லீமுங்க எல்லா படத்தையும் முஸ்லீமை கெட்டவனாகவே வந்து காட்டாதீங்க. லால் சலாம் படம் வந்தது, முஸ்லீம்களை பற்றி நல்ல விதமாகவும் காட்டியிருப்பார், இதுவாக காட்டியிருப்பார். ஏன் இவங்க எப்போ பாரு முஸ்லீம்னாவே கலவரத்து உண்டு போன மாதிரியே காட்டுறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ஜாதி வந்து ஒளிஞ்சிருக்குது. இந்த படத்தால் தேவையில்லாமல் ராமர் சிலையெல்லாம் உடைக்கிற மாதிரி காட்டை தொட்டு கலவரத்தை உண்டு பண்ணலாம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சிங்கன்னா தேவையில்லாத திரைப்படம். ஒரு தடவை கூட பார்த்துட்டு பிரச்சனை பண்ணாமல் தான் சரி, பார்த்து போகலாம். ஆனால் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஏதாவது கலவரம் இருந்ததுன்னா பிரச்சனை. ஆனால் இந்த படம் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா பார்க்க வேணாம் சார். அதுக்கு ட்ரிபிள் டி வேணால் வந்து பார்க்க சொல்லுவோம்.